சோட்டு பையா, இனிமேல் எதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது. நான் இருக்கேன்ல, உங்கள் ரெண்டு பேரையும் நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரிங்க ஆண்டி. இன்னும் ஒரு வாரத்துக்கு உன் ஹஸ்பண்ட் கூடயோ இல்லை உன் மாமியார் கூடவோ எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காத. அவங்களே உன்னை சண்டை வலிச்சா கூட நீ கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துக்கோ. ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் பாரு எல்லாமே மாறிடும். நானும் 8 வருஷம் எல்லாம் மாறிடும் தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒன்றும் மாறல. இந்த ஒரு வாரத்துலேயே எல்லாம் மாறிட போகுது. நான் இந்த பிரச்சனையை இந்த வாரத்தோடு முடிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் நீ கவலையப்படாத. எப்பாடுபட்டாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துடுறேன் நான். என்னடி செய்ய போகிற? நான் ஏதாவது உங்ககிட்ட சொன்னால் வேணான்னு சொல்லுவேன். அதனால் முதல்ல காரியத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அண்ணும் போலீஸில் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாத. அப்புறம் எங்கள் அம்மா அப்பாக்கெலாம் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உன்னையும் உன் பையனையும் இவ்வளோ குடும்பப்படுத்திட்டு இருக்காங்களே, அதை நினச்சி உங்கள் வீட்டில் கஷ்டப்பட மாட்டாங்களா? இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் அவங்க கஷ்டப்படுவாங்களா? நான் வீட்டில் நடக்கிற எந்த விஷயத்தையுமே எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்கிறது இல்லடி. எங்கள் அம்மா கூட ஓரளவுக்கு சமாதானம் ஆகிடுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப பயந்தாங்கொழி. அவர் எல்லாத்துக்குமே பயப்படுவார். அவர்கிட்ட போய் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி காசு கொடுக்க மாட்டாரு, என்னை வீட்டு போக சொல்கிறாரு சொன்னால் அவர் ரொம்ப பயந்துருவார். அதுவும் இல்லாமல் என்னையே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. திருப்பியும் போய் நான் வீட்டில் நிற்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ இந்த ஊரில் இருந்தனா நிச்சயமாக வேலைக்கும் போக முடியாது, சூட்டுக்கையும் பார்த்துக்க முடியாது, சம்பாதிக்கவும் முடியாது. அதனால் எனக்கு தெரிஞ்சு நீ அம்மா அப்பா கூட போகிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஐயோ, அது மட்டும் வேணாண்டி. எங்கள் ஊரில் இருக்கவங்களாம் நான் இந்த மாதிரி வாழ வேண்டிய வீட்டுக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டபடி பேசுவாங்க. அதுவே எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரே மன உளைச்சலாக இருக்கும். அதனால தான் நான் இதை பற்றி யார்கிட்டே சொல்லாமல் இருக்கேன். நீ மற்றவங்களை பற்றி கவலைப்பட்டனா இப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். நீ உன் வாழ்க்கையை பாரு. நீ முன்னேறி போகிறதுக்கு என்ன வழின்னு பாரு. அதை விட்டுட்டு ஊர் பேச உலக பேசலாம் சொல்லாத. இப்போ நீ இவ்வளோ கஷ்டப்படுறிய, ஊரும் உலகமாக தான் வந்து உன்னை காப்பாற்றிச்சா? ஊரில் இருக்க யாராவது ஒருத்த வந்து உன் புருஷன்கிட்ட நீ இப்படி அட்டுழியம் பண்ணுறியே, இதுக்கு என்னடா ஒரு தீர்வுன்னு கேட்குறாங்களா? எனக்கு இவ்வளோ பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. பேசாமல் போய் சேர்ந்துடலாமான்னு தோணுது. ஆனால் சோட்டு இருக்கா, அவனை நான் பார்த்துக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இருக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி பைத்தியக்காரி மாதிரி பேசிகிட்டே இருக்காது. மருந்துலாம் வாங்கினல, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் 2 பேர் படுத்து ரெஸ்ட் எடுங்க. லக்ஷ்மி, இதான் என்னோட டெபிட் கார்டு, இது வச்சுக்கோ. இன்னும் ஒரு மாதத்துக்கு உனக்கு என்ன செலவு இருந்தாலும் இந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணிக்கோ. ஏய், அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி. என்கிட்ட பணம் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு, நீ டாக்டர் ஃபீஸ் கட்டும் போது தன்னார் நீ அப்பயே தெரிஞ்சு போச்சு உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குங்க. இது சோட்டுக்கு செலவுக்கும் உனக்கு இந்த மாதம் செலவுக்கும் மட்டும் வச்சுக்கோ. வைக்கப்படாத. இதை நான் ஃப்ரீயாக கொடுக்கல, கடனாக தான் கொடுக்குறேன். நீ வேலைக்கெல்லாம் போன அப்புறம் இந்த பணம் நீ எனக்கு திருப்பி கொடுக்கலாம். எங்களுக்கும் நீ எவ்வளவோ உதவி பண்ணிட்ட. என்னால் ஒரு உதவி கூட உனக்கு செய்ய முடியலன்னு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? இப்போதைக்கு அதை பற்றி கவலைப்படாத. ஒரு வாரம் கழித்து எல்லாமே செட் ஆகி உனக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நீ நல்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சு எனக்கு காசு கொடு. குழந்தையும் பார்த்துக்கோ. ஐயோ, இவன் நான் டெபிட் கார்டெல்லாம் கொடுத்துட்டு போகிறா. முன்னாடியே தெரிஞ்சுருந்தா இவ கூட ஃப்ரெண்டாக பழகி இவகிட்ட இருந்து டெபிட் கார்டை வாங்கி நம்ம ஒரு 20,000 எடுத்துன்னு வந்துட்டுருக்கலாமே. நம்மளுக்கு தீனி செலவுக்காவது ஆயிருக்கும். ஆனால் பாட்டி இப்போ உஷாராயிடுச்சு. இவகிட்ட நமக்கு 5 பைசா தேராது. சரி லக்ஷ்மி, நம்மளை சுற்றி ஒரே குள்ளநரி கூட்டமாக இருக்குது. நம்ம தான் கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கணும். நம்மளை தான் இவன் குள்ளநரின்ற அது கூட நமக்கு தெரியாது. ஏமா என்னை பார்த்தா குள்ளநரி மாதிரியமா இருக்குது? அத்தை, நீங்களா? உங்களை குள்ளநரின்னு சொல்லுவேனா? நான் உன் பிள்ளைய தான் சொன்னேன் குள்ளநரின்னு. ஓ, என்ன சொல்லலையா? சரி சரி. ஏம்மா, டாக்டர் எதுவும் மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தேன்னு சொன்னாங்களே, என்ன மருந்துமா அது? அம்மா லக்ஷ்மி, அந்த மருந்தெல்லாம் உன் மாமியார் கிட்ட காட்டுமா. அவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்கல்ல, என்ன மருந்து எத்தனை வேலைக்கு சாப்பிடணும் எப்பப்போ சாப்பிடணும்னு கரெக்டாக உனக்கு சொல்லிடுவாங்க. அத்தை, டாக்டர் கொடுத்த மருந்தில் கூட அவள் குணமாவான்னு எனக்கு டவுட்டு தான். ஆனால் நீங்களும் உங்கள் பிள்ளையும் அவள் பக்கம் போகாமல் ஒரு வாரம் இருந்தீங்கன்னா அவளுக்கு தானாகவே குணமாயிடும். சி, எவ்வளோ திமிரு பாரு இவளுக்கு. கொஞ்சம் நவருங்க. இப்படி வழி அடைச்சு நின்னா நான் எப்படி வீட்டுக்கு போகிறது? ஆமாம், பெரிய மகாராணி இவ. சோட்டு, ஏதாவது பிரச்சனைனா டக்குனு என் மொபைல் நம்பருக்கு ஒரு ஃபோன் அடிச்சிட்றா. நான் கடகடன்னு வந்துடுறேன். அப்படி என்ன காண்டாக்ட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்காருக்கு ஒரு ஃபோன் அடிங்க. அவர் போலீஸ், உங்களுக்கு தெரியும்ல. நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வாடி.